மார்னிங் aspirants. ஸோ இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் அட் 44-month low in Jan as West Asian countries shares rises. ஸோ நியூஸோட பேக்ரவுண்ட் என்னன்னா, ரஷ்யாவிலேருந்து வாங்குற க்ரூட் ஆயிலோட வால்யூம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் ரீசனா ட்ரம்ப்போட ப்ரெஷர், இதெல்லாம் ரீசன்ஸ். அதே டைம்ல we are getting a higher amount of crude oil from the Middle East countries. ஆனா சிச்சுவேஷன் என்னன்னா, இந்த டைம்ல டியூ டு வார் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ், இஸ்ரேல் யூஎஸ் ஒரு டீம், ஈரான், அது மட்டும் இல்லாம யூஎஸோட மிலிட்ரி பேஸ் இருக்கிற அரேபிய நாடுகள்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் தகர்க்கிறதுனால இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்ற அந்த நெக் க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால we are getting trouble in getting the crude oil. ஸோ இந்த இஷ்யூ, ஒட்டுமொத்த இஷ்யூ தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்தியாஸ் crude oil import from Russia 44-month low in January. ஓகேவா? strategic pivot driven by US pressure. அது மட்டும் இல்லாம யூஎஸ் ட்ரம்ப் போட்ட டேரிஃப் வந்து இட்ஸ் நாட் வேலிட், நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் கொடுத்துட்டாங்க. இதையும் இதுக்குள்ள சேர்த்து பார்க்கணும். கீ ஷிஃப்ட், சம் டேட்டா பாயிண்ட்ஸ். ரஷ்யால 19.3% லோவஸ்ட் இன் டிசம்பர் சின்ஸ் டிசம்பர் 2022. 2022ல இருந்த ரேட்டை விட இப்போ 19.3% குறைஞ்சிருக்கும். ஓவராலா மே 2025ல 33%ல இருந்து 19% குறைஞ்சிருக்கு. சவுதி அரேபியாவில் 17.5%. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ரேஞ்ச் ரீச் ஆனதே இல்லை. இது ஹையஸ்ட் பீக். ஓகேவா? குவைத் 6.1%. டோட்டல் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் 1.98 பில்லியன். இது வந்து ஒரு ரெடியூஸ்டு பிக்சர் தான். ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் விச் வாஸ் கிவன் பை த ட்ரம்ப். ஃபர்ஸ்ட் டாரிஃப் மூவ். டாரிஃப்ல ரெண்டு விதமான டாரிஃப். புனிட்டிவ் டாரிஃப் வந்து ஒரு 25% போட்டிருந்தாங்க, அண்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் 25% போட்டிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. அதோட டேட்டாஸ் தான் இது. ஸ்ட்ராட்டஜிக் ரிவர்சல் ரிஸ்க். ஸோ யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் பிப்ரவரி 20th struck down the mechanism of Trump's tariff. இந்த ட்ரம்ப் லெவி பண்ணினார் இல்லையா, அந்த 25ல இருந்து 50% இன்க்ரீஸ் டாரிஃப், இந்த டாரிஃப் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு இப்போ ட்ரம்ப் விரிச்ச டாரிஃப் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்றதுனால நமக்கு ஒரு டிமாண்ட் வச்சாங்க இல்லையா, ப்ரெஷர் பண்ணி ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு வச்சாங்க இல்லையா, இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஏன்னா அந்த டாரிஃப் செல்லாதுன்னு யூஎஸோட காங்கிரஸே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தான் டு பை ரஷ்யன் ஆயில் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஓகேவா? எஸ்கலேட்டிங் ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஹஸ் என்டேஞ்சர்ட் கல்ஃப் சப்ளை, ஆயில் சப்ளை அங்கிருந்து வருமா வராதா அப்படிங்கிறத அந்த போர் மூலமா ரிஸ்க்ல இருக்கு. ஸோ இதனால இந்த ஆயில், அந்த போர், இதனால நடந்த அவுட்கம்ஸ், மார்க்கெட் அவுட்கம்ஸ். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபால். நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, ஷேர்ஸ், இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல 1.24%. இட்ஸ் மச் ஹையர் பிக்சர் விச் இஸ் ரெடியூஸ்டு. விஐஎக்ஸ்னா volatility index. It is supposed to denote the volatile nature of the market. Volatile na it does not denote the ஸ்டாண்டர்ட்னஸ் ஆஃப் மார்க்கெட். அப்படின்னா சரியான வகையில வர்த்தகம் நடக்காம போறத முடிவு பண்றத இல்ல சொல்றது தான் இந்த வால்டைலிட்டி இண்டெக்ஸ். இந்த வால்டைலிட்டி இண்டெக்ஸ் வந்து 23.54%. இது ரொம்ப ஹை. ஓகேவா? இந்த பிரெண்ட் க்ரூட், பிரெண்ட்னா சம் ப்ரீஷியஸ் திங்க் குறிக்கிற மாதிரியான வேர்டு தான் இந்த பிரெண்ட். அப்ப க்ரூட் ஆயில் தான் இப்ப அதிக. க்ரூட் ஆயில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ பர் பேலர் வந்து $79 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? கோல்டு பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாம் நம்மளோட மார்க்கெட்டை தீர்மானிக்கிற விஷயம் டியூ டு வார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல குரூட் ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கு. ரஷ்யாவில் ஆயிலோட இம்போர்ட் குறைஞ்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல ஆயிலோட இம்போர்ட் நம்ம வாங்குற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம்ல வார் நடக்கக்குள்ள, மிடில் ஈஸ்ட்ல வார் நடக்கக்குள்ள இப்படி இருக்கும் பெர்ஷியன் கல்ஃப், இங்க ஈரான், இங்க ஓமன். ஸோ இந்த இடம் தான் பெர்ஷியன் கல்ஃப்.
ஸோ இந்த பிளேஸ இங்க இருக்கு இல்லையா ஒரு ஸ்ட்ரெயிட், இதுதான் ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் அட் ஆல் த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் இஸ் பிளாக்டு பை ஈரான்னா the major oil flow from the Middle East to India will be huddled, which results in much hiring the price of oil. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்ல பிரைஸ் ரைஸ், இன்ஃப்ளேஷன் ஆகும். இட் மைட் லீட் டு கொலாப்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டோட லென்த், அதோட பேட்டர்ன், அது வித் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 33 கிலோமீட்டர்ஸ். ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ரெயிட்டோட லென்த் இருக்கு இல்லையா, 33 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? குளோபல் 20 to 20% ஆஃப் ஆயில், குளோபல் பெட்ரோலியம் ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் இதுல தான் நடக்குது. ஸோ ஒன்ஸ் இது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுல அந்த க்ரூட் ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ் ஃபுல்லா பாதிக்கப்படும். ஓகேவா? இதுதான் இப்போ ஆக்சுவலா இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இஃப் அட் ஆல் திஸ் மச் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் த ஹோர்முஸ், இட் ஷுட் நாட் பி கவர்ன்டு பை த லோக்கல் கவர்மெண்ட். அதாவது அட்ஜசன்ட் ஸ்டேட், சிக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிற ஸ்டேட்டால கவர்ன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது சொல்றது என்னன்னா யூனிக்ளாஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. ஸோ நம்ம அந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டி படி பார்க்கணும். ஸோ யூனிக்ளாஸ் இந்த ட்ரீட்டி சொல்றது என்னன்னா, அந்த ஹோர்முஸ், ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஈரான் வந்து கட் பண்ணக்கூடாது இல்லையா, அதை சொல்றது இந்த யூனிக்ளாஸ் ட்ரீட்டி. அப்ப யூனிக்ளாஸ் ட்ரீட்டிஸ்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட், இஃப் அட் ஆல் இது ஒரு லேண்ட்மார்க்னா இது லேண்ட், இது சி. ஸோ இப்போ இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவோட சி டெரிட்டோரியில இந்தியா கிளைம் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ், கிளைம் பண்ணக்கூடிய டெரிட்டோரியல் சி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிமார்கேஷன், டெரிட்டோரியல் சி அப் டு 12 நாட்டிக்கல் மைல். இந்த 12 நாட்டிக்கல் மைலுங்கிறது கடல் பரப்புல அளக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ கிலோமீட்டர்ஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்போ 12 நாட்டிக்கல் மைல் அப்படி அதோட டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா டெரிட்டோரியல் சீன்னு சொல்லுவாங்க. ஃபுல் சாவர்னிட்டி. ஸோ அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம், அங்க ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம், அங்க என்ன வேணா பண்ணலாம். இந்த லேண்ட் இங்க இருக்கிற கவர்மெண்ட் அதை என்ன வேணா பண்ணலாம். அடுத்து இந்த 0 பாயிண்ட்ல இருந்து இந்த 12 to 24 நாட்டிக்கல் மைல் இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத கண்டிஜியஸ் ஜோன் சொல்லுவாங்க. கண்டிஜியஸ் ஜோன் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு ஷிப் வந்துச்சு, இல்ல வேற ஏதாவது சப்மரைன் போகுது அப்படின்னா அதற்கு கஸ்டம்ஸ், இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இந்த லேண்ட் ஃபார்ம்ல இருக்கிற கவர்மெண்ட் லே பண்ண முடியும். ஸோ they have certain rights over the contiguous zone. And then up to 220 நாட்டிக்கல் மைல் வரைக்கும், இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து 220 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அப்படின்னா it can exploit the resources. அந்த கடல் பரப்புல இருக்கிற ரிசோர்சஸ், கீழே லேண்ட்ல அந்த கடலுக்கு அடியில இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற லேண்ட் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைட் பண்ணலாம். இந்த 220 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்தரா 350 வரைக்கும், 350 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கிற சீ பெட்ல இருக்கிற ரிசோர்சஸை யூஸ் பண்ணலாம். இந்த 350க்கு அடுத்து வர்றது எல்லாம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இதுதான் ஒரு லேண்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி அவங்களோட பவர்ஸை சி ஏரியாவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கும் போடக்கூடிய லாஸ் which was signed under UNICLOS. இது தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ டிரான்சிட் பேசேஜ் அண்ட் இன்னசென்ட் பேசேஜ் அப்படி 2 விதமான பேசேஜ் பார்க்கணும். இப்போ ஹோர்முஸ்ல பண்றது அது டிரான்சிட் பேசேஜ். இந்த ஹோர்முஸ்ல கிராஸ் பண்றது இருக்கு இல்லையா, இது டிரான்சிட் பேசேஜ். ஏன்னா அது லேண்டும் சீயும் ரொம்ப கிட்ட இருக்கு. இந்த இடத்த வந்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு ட்ரேடுக்கு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸா கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி இடத்த ஆக்சுவலா இப்ப மேல இருக்கிற ஈரான் இல்ல கீழே இருக்கிற ஓமன், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ண, ரெண்டுமே வந்து உரிமை கொண்டாடக்கூடாது. அதனால ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி அதுல ஒரு டேர்ம் சொல்றாங்க, அதான் டிரான்சிட் பேசேஜ். ஓகேவா? டிரான்சிட் பேசேஜ். இந்த டிரான்சிட் பேசேஜா அங்கீகரிச்ச ஒரு சில இடம்னா ஹோர்முஸ், மலாக்கா, பாபேல் மண்டேப். இதெல்லாம் வந்து அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து இந்தியன் ஓஷன்ல, அந்தமானுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த ஹோர்முஸ், மலாக்கா, ஹோர்முஸ், பாபேல் மண்டேப் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சுத்தி இருக்கு. இந்த பாபேல் மண்டேப்ங்கிறது ரெட் சீயை கிராஸ் பண்றதுக்கான ஒரு ஏரியா. ஓகேவா? இதெல்லாம் டிரான்சிட். இன்னசென்ட் அப்படிங்கிறது
இது இல்லாத இவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத சாதாரண ஒரு லேண்ட் ஏரியா வந்து ஓவர் த சீயை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ரூல் தான் இந்த இன்னசென்ட் பேசேஜ். ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்படி என்னன்னா, இந்த இன்னசென்ட் பேசேஜை கிராஸ் பண்ணக்குள்ள சம்மரைன் மஸ்ட் சர்ஃபேஸ். சம்மரைன் போகுது அப்படின்னா மேல சர்ஃபேஸ்ல தெரிகிற மாதிரி தான் போக முடியும். ஆனா இந்த டிரான்சிட் பேசேஜ் போகல நீ உள்ளவே போகலாம். ஏன்னா அந்த டிரான்சிட் பேசேஜ் அப்படிங்கிறது ஒரு குளோபலா அங்கீகரிக்கப்பட்ட எல்லாருக்கும் உருவான ஒரு பிளேஸ். ஆனா இன்னசென்ட்ங்கிறது ஒரு கண்ட்ரிக்கான ஒரு பிளேஸ். அப்போ அந்த இன்னசென்ட் பேசேஜ சம்மரின் மஸ்ட் சர்ஃபேஸ் மேல வந்து தான் போகணும். ஓகேவா? ஏர்கிராஃப்ட் நாட் அலோடு. ஏன்னா அது அந்த நாட்டோட ஓன் ஏரியா. அந்த ஏர்கிராஃப்ட் கூடலாம் விடாமலும் போகலாம். ஆனா டிரான்சிட் பேசேஜ்ல சம்மரின் உள்ள போகலாம். கோஸ்டல் அப்ளைஸ் ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் யார் வேணா வரலாம் போகலாம். ஓகேவா? Next news. IIP growth in January slows down to 4.8%. IIP Index of Industrial Production அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே ரிலீஸ் பண்ற ஒரு டேட்டா. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படியான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு இல்ல தாழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அப்படி அவங்க இப்ப ரிலீஸ் பண்ண டேட்டாஸ்ல அதிகப்படியா வெளியே தெரியுது என்னன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 4.8% growth. ஆனா அது மச் லோயர் தென் 8.4% which was achieved in டிசம்பர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தது, இப்ப 4.8% குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்து டிசம்பர்ல 6.9 இருந்தது 5.1 குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதை டினோட் பண்றாங்கன்னா, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன், ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி கேபிட்டல் கூட்ஸ் பில்ட் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா கருதப்படும். ஸோ அப்படி அதுல மட்டும்தான் ஹையஸ்ட். மேனுஃபேக்சர்ல கம்மி, எலக்ட்ரிசிட்டியில கம்மி, மைனிங்ல கம்மி. இவ்வளோ தூரம் இந்த ஐஐபியில ரிலீஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? கீ கன்சர்ன் இந்த ஐஐபியில ரிலீஸ் பண்ணிருக்கிறதுல கன்சர்ன் என்ன அப்படின்றது, கன்சூமர் நான் டியூரபிள் கூட்ஸ் கான்ட்ராக்டட் பை 2.7%. கன்சியூமர் நான் டியூரபிள் அப்படிங்கிறது ஃபுட், பிவரேஜஸ், டாய்லெட்ரிஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ். ஏன்னா டக்குன்னு வீணா போயிடும் அந்த மாதிரி பொருட்கள்லாம். ஆனா அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்குற விகிதம் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டா இந்த மணி ஃப்ளோ வித்தின் த பீப்புள் வந்து இந்த பீப்புள் வந்து குறைஞ்சிருக்குன்றதான் அர்த்தம். அடுத்து கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ ஒரு மெஷின் வாங்குறோம் இல்லையா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு மிஷின், அதெல்லாம் தான் கேபிட்டல் குட்ஸ். அந்த கேபிட்டல் குட் வாங்குற விகிதமும் குறைஞ்சிருக்கு. டீசிலரேஷன் 4.3% டீசிலரேஷன். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணிடுற ஐஐபியில வெளியே தெரியுற விஷயங்கள். ஸோ ஐஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கோர் ஃபேக்ட்ஸ் மெஷரிங் சேஞ்சஸ் இன் வால்யூம். இதுதான் ப்ரிலிம்ஸ் ட்ராப். IIP does not designate or does not give the data about the value. It will give only the volume change, not value. இதுதான் ப்ரிலிம்ஸ் क्वेश्चन. வேல்யூ இல்ல வால்யூம் தான். ஓகேவா? இந்த பேஸ் இயர் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றோம்னா ஒரு பேஸ் இயரை வச்சு தான் கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி அந்த பேஸ் இயர் என்னன்னா 2022 to 23 released by National Statistical Office which is working under Ministry of Statistics. ஓகேவா? யூஸ் பேஸ்ட் கேட்டகரிஸ் கூட்ஸ் பிரிக்கிறது. பிரைமரி கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ். பிரைமரி கூட்ஸ்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி தான். கேபிட்டல் கூட்ஸ்னா ஸோ ஒரு மெஷின், இது மாதிரி கேபிட்டல் கூட்ஸ். இன்டர்மீடியட் கூட்ஸ்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் அதெல்லாம். கன்சியூமர் டியூரபிள்ஸ்னா ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி இந்த மாதிரியான பொருட்கள். ஓகேவா? மெஷர்ஸ் வால்யூம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸஸ் லைக் CPI and WPI. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸுக்கும் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 8 கோர் செக்டார்ஸ்ல இருந்து வெளியே வர அவுட்புட்டை மட்டும் தான் காமிக்கும். இது ஒட்டுமொத்தமா டாக்ஸஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணி ஒரு கன்சியூமர் வாங்கக்குள்ள இருக்கிறத காமிக்கிறது இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேலுங்கிறது ஃபேக்டரி அவுட்ல இருந்து வர்றது இண்டெக்ஸ். ஆனா அந்த ஹோல்சேல்ல எல்லா பொருட்களும் அடங்கும். இந்த ஐஐபியில 8 கோர் செக்டார் மட்டும் அடங்கும். தேர்ட் கொஸ்டின்.
Supreme Court to look into feasibility of NAT for blood transfusion. So நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பிளட் டோனர் வந்து பிளட் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பிளட் பேங்க்ல ஒரு சில டெஸ்ட் எடுத்து தான் அந்த பிளட் கேன் பி யூஸ்டு டு அதர் பர்சன். அந்த டெஸ்ட்ல NAT அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இன்னைய வரைக்கும் இல்லை. ஒரு என்ஜிஓ வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க என்னன்னா அந்த NAT டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு. அவங்க கொடுக்குற டேட்டா என்னன்னா, இந்த எலிசா மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறதுல டயக்னைசேஷன் 100% காட்ட முடியாதனால பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் வல்னரபிள் ஆகுறாங்க, நிறைய வியாதிகளுக்கு உள்ளாகிறாங்க. ஸோ மோர் எஃபிஷியன்ட் டெஸ்டான அந்த NAT டெஸ்ட், நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ல வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த இஷ்யூவை ஹியர் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு சில டேட்டாஸ் கேட்கறாங்க, அதுதான் நியூஸ். ஃபர்ஸ்ட் அந்த NAT நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட். எஃபிஷியண்டா என்னென்ன டிசீஸ் இருக்கு டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா HIV, ஹெப்பாட்டிட்டிஸ் B அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் C, இத்தனை அட்வர்ஸ் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணோம் இந்த NAT டெஸ்ட். ஸோ என்ன எது டிகர் ஆயிடுச்சு அப்படின்னா, மத்திய பிரதேசில் ஒரு 6 years ஒரு குழந்தைக்கு HIV பரவி இருக்கு, இதனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால. ஸோ இந்த தலசீமா பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். எல்லா டைமும் அந்த கண்டாமினேஷன் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு அதிகரிக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி, இந்த சரியான டெஸ்ட் பண்ணாதனால. ஸோ இதை எடுத்துக்காட்டாதான் காமிச்சு அந்த என்ஜிஓ வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ற என்ஜிஓ வந்து சர்வேஷம் மங்களம் ஃபவுண்டேஷன். ஓகேவா? அவங்க கோட் பண்றது என்ன, பை ஆர்டிகல் 21 இந்த ரைட் டு லைஃப் உள்ள இன்பில்ட்டா வர்றது இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேவ் பீன் பிரீச்ட் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபோர்த் கமிங் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ பெஞ்ச் சொன்னது என்ன, பெஞ்ச் ஃபர்ஸ்ட் அந்த கேஸை ஹியர் பண்ணது யாருன்னா சூரியகாந்த், பகாச்சி, பஞ்சோலி, இவங்க தான் வந்து ஹியர் பண்றாங்க. அவங்க கொடுக்க ஸ்டேட்மெண்ட்னா, இப்ப இருக்கிற கண்டிஷன் படி the condition of the states to get the NAT test அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேட் முதல்ல எக்கனாமிக்கலா வயபிளா இருக்கா இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டேட்டை வந்து எக்கானமி டிப்ரிசியேஷன்ல போயிட்டு இருக்கு, பட்ஜெட் டெபிசிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா மோர் ஃபினான்ஷியலா இன்னும் பவர் இருந்தால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்டேட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மார்ச் 13 மறுபடியும் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த என்ஜிஓக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, NAT டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். NAT டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏவோ இல்ல RNAவையோ பிரிச்சு அதுல வரல டிசீஸை டயக்னைஸ் பண்றது தான் இந்த NAT டெஸ்ட். ஓகேவா? அப்ப அந்த NAT டெஸ்டுக்குள்ள இன்பில்ட்டா 2 விதமான டெஸ்ட் இருக்கு. NAT இங்கல PCR, அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த 2 விதமான டெஸ்ட்டும் அடங்கும் எங்க இந்த NAT டெஸ்டுக்குள்ள. ஸோ ஃபர்தரா என்னென்ன டிசீஸ் இருக்கு டயக்னைஸ் பண்றதுக்கான வழிகள் தான் இந்த டெஸ்ட். ஸோ ஒரு டெஸ்ட் பத்தியும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் PCR. PCRங்கிறது கண்டுபிடிக்கிறது யாருன்னா டெவலப்டு பை கேரி மில்லிஸ் இன் 1983. ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் எடுத்து n டைம்ஸ் காப்பி பண்ணணும். n டைம்ஸ் காப்பி பண்ணக்குள்ள ஒரு ஆங்கிள்லயும் அந்த டிஎன்ஏவை ஸ்பிளிட் பண்ணி பார்க்கக்குள்ள ஏதாச்சும் அதுல டிசீஸ் இருக்கா, இல்ல ஏதாவது அதுல ஏதாச்சும் ஒரு கரை இருக்கா, ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட். ஓகேவா? அந்த பிசிஆர் டெஸ்ட். n நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஃப்ரம் 1 DNA, அதுதான் இந்த பிசிஆரோட ஒர்க். ஓகேவா? அப்படி இந்த மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை அடிக்கடி மாற்றணும். ஃபர்ஸ்ட் டீநேச்சுரலைசேஷன் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட், இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டீநேச்சுரலைசேஷன். இந்த டீநேச்சுரலைசேஷன் ப்ராசஸை அச்சீவ் பண்றதுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து 95 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ இருக்கக்குள்ளதான் என்ன ஆகும்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ஸ்பிளிட் பண்ண முடியும், இந்த ஸ்ட்ராண்டை ஸ்பிளிட் பண்ணி எடுக்க முடியும். இப்படி இருக்கு இல்லையா, இதை ஸ்பிளிட் பண்ணி வெளியே எடுக்க முடியும். ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு அனலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்பிளிட் பண்ண ஸ்டாண்ட்ல நம்ம பைண்ட் பண்ணுவோம்.
ஒரு மெட்டீரியலை வச்சு பைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமா இதை மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணுவோம். இதுதான் நடக்கிறது. பிசிஆருக்குள்ள நடக்கிறது இதுதான். ஸோ ஒரு டிஎன்ஏ எடுத்து அந்த ஸ்ட்ராண்டை பிரிச்சு அதுல மெட்டீரியலை வச்சு பைண்ட் பண்ணி என் டைம் காப்பி பண்ணுவோம். அந்த என் டைம் காப்பி பண்ணி அதுல அந்த டிஎன்ஏல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பாக்குறது தான் இந்த பிசிஆர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிநேச்சுரலைசேஷன், அதுல 95 டிகிரி செல்சியஸ், அனலிங் அதுல 50 to 65 டிகிரி செல்சியஸ், அடுத்து எக்ஸ்டென்ஷன் 72 டிகிரி செல்சியஸ். இதுதான் பிசிஆர் நடக்கிற ப்ராசஸ். சேம் இப்போ அந்த பிசிஆர்ல டிஎன்ஏ ஸ்பிளிட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணோமா, இப்போ அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் மீடியேட்டட் ஆம்பிளிஃபிகேஷன்ல ஆர்என்ஏவை ஸ்பிளிட் பண்ணுவோம். ஆர்என்ஏவை ஸ்பிளிட் பண்ணுவோம். இந்த பிசிஆருக்கும் இந்த டிஎம்ஏக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, அந்த பிசிஆர்ல டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மேக் பண்ணி நம்ம என் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுத்து we are diagnosing anything is that. ஆனா இங்க ஐசோதெர்மல் தான், டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஐசோதெர்மல்ல வச்சு டிஎன்ஏவா மாத்தி அதுல ஆர்என்ஏ காப்பீஸ் எடுப்போம். அந்த ஆர்என்ஏ காப்பீஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் நியூஸ், இந்தியா கனடா இங்க் யுரேனியம் டீல். யுரேனியம் டீல் அது ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படுது. நியூக்ளியர் மிசைல் மெட்டீரியல் யுரேனியம் யாருன்னா கேர்னே தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? கேர்னே. ஸோ யுரேனியம் இந்தியாவுக்கு அதிகப்படியாக தேவைப்படுறது நம்ம உள்ள. அது மட்டும் இல்லாம இந்த யுரேனியம் டீல் சைன் பண்ணக்குள்ளவே என்னன்னு சொல்றாங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பின்ன வருங்காலத்துல there might be a chance to get signed between India and Canada அப்படிங்கிறதையும் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம யுரேனியம் நமக்கு என்ன தேவை, எதுக்கு தேவைன்றது பார்க்கணும். யுரேனியம் டீல் என்ன டைம் லிமிட் ஃபார் த டீல் 10 years. ஃபார் 10 years எக்கனாமிக் இது வேல்யூ எவ்வளோன்னா 1.9 பில்லியன். ஓகேவா? சீபா டார்கெட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டும் பிற்காலத்தில் வருங்காலத்தில் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரினியூவபிள், எல்பிஜி, யுரேனியம், கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இது எல்லா செக்டார்ஸ்லையும் இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் இருக்குன்றதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிலேட்டரல் அலைன்மெண்ட், மல்டிலேட்டரல் சைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், நம்ம இந்தியாவோட முன்னெடுப்புல ஆரம்பிச்ச ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இதுலையும் அண்ட் குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ்லையும் கனடா ஜாயின் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சைன் பண்ற சிச்சுவேஷன்ல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு கேஸ் என்னன்னா நிஜார் கேஸ். நிஜார் கேஸ் அப்படிங்கிறது இந்த காலிஸ்தானுக்காக உரிமை கேட்டு போராடுறவங்கள ஒரு ஆள் தான் இந்த நிஜார். அவங்க கனடாவில் டெத் ஆகிறாரு, மர்டர் பண்ண போறாரு. அதுக்கு பின்னாடி ரீசனா இந்தியா இருக்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. அதுவும் இதுல வந்து டைம்ல ஒரு சின்ன இஷ்யூ தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ல யுரேனியம் நமக்கு ஏன் தேவை, அந்த யுரேனியம்ல இருந்து இப்ப நம்ம அதிகமா யூஸ் பண்ற தோரியம் ரிசர்வ் இருக்கிற தோரியம் ஏன் யூஸ் பண்ண முடியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யுரேனியம்ல 2 டைப்ஸ். ஒன்னு யுரேனியம் 235 அண்ட் யுரேனியம் 238. இந்த யுரேனியம் 235 வந்து ஃபிசைல், அப்படின்னா எடுத்ததுமே யூஸ் பண்ணிடலாம் ஃபியூலா. ஸோ அதை ஃபெர்டிலைஸ் பண்ணணும் இல்ல அதை சம்திங் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனே இல்லை. எடுத்ததுமே யுரேனியம் 235 யூஸ் பண்ணிடலாம். ஆனா யுரேனியம் 238 ஃபெர்டைல் ஆகும். ஸோ ஒரு ஒரு கிராக்கரை கொளுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இக்னைட் பண்றோம் இல்லையா, அந்த இக்னிஷன் தேவை யாருக்குன்னா U238. ஆனா U235க்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஆனா இது ரெண்டுமே தான் தேவை. ஸோ ஒரு 80% யுரேனியம் 238 யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 20% யுரேனியம் 235 வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ரியாக்டர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ இது இக்னைட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே இந்த இக்னிஷன் யுரேனியம் 235 பத்திக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்தியா இம்போர்ட் நேச்சுரல் யுரேனியம் நம்ம இம்போர்ட் பண்றோம். அதுல 0.7% தான் யுரேனியம் 235 இருக்கு, 99% யுரேனியம் 238 தான் இருக்கு. ஓகே, இதுதான் ஆக்சுவலா நம்ம இம்போர்ட் பண்ற ஸ்டேட்டஸ். ஸோ இதுல ஒரு கீ டேர்ம் என்னன்னா எல்லோ கேக். எல்லோ கேக் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா யுரேனியம் சொல்றாங்க. ப்ரிலிம்ஸ்ல क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் டிட்டர்மைன்ஸ் த எல்லோ கேக் அப்படின்னா வாட் இஸ் எல்லோ கேக்னு கேட்க முடியும். அப்படி கேட்டா யுரேனியம் தான் எல்லோ கேக்.
அந்த யுரேனியம் வந்து லார்ஜஸ்ட் ரிசர்வ் வேர்ல்டுல எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில். ஆனா ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் யுரேனியம் ரிசர்வ் யாருன்னா கசகஸ்தான். கனடா, ரஷ்யா, நமீபியா அதர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது யுரேனியம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க. இந்தியாவில் யுரேனியம் எக்ஸ்கவேஷன் இருக்கு, ஆனா ரொம்ப லிமிட்டட். அப்படி டொமஸ்டிக் சோர்சஸா இந்தியாவில் இருக்கிற யுரேனியம் ரிசர்வ்ஸ் என்னென்னா ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், மேகாலயா, தெலுங்கானா. மேனேஜ்டு பை யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆயில் ஓஎல் இருக்கு இல்லையா, ஆயில் இந்தியா லிமிடெட் கார்பரேஷன். அதே மாதிரி யுரேனியத்துக்கும் ஒரு கார்பரேஷன் பில்ட் பண்ணி அவங்க தான் வந்து இந்த யுரேனியம் எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேஜஸ், இந்தியாவோட 3 ஸ்டேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் pressurized heavy water reactor. So இந்த heavy water reactorல uranium 235 and uranium 238 நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அதை இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது முடியக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா புளூட்டோனியம் 239 கிடைக்கும். ஓகேவா? அந்த புளூட்டோனியம் 239 மறுபடியும் எடுத்து செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல இந்த புளூட்டோனியம் 239 இருக்கு இல்லையா, இது கூட பிளாங்கெட் மாதிரி யுரேனியம் 235 மறுபடியும் யூஸ் பண்ணும். பிளாங்கெட் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த புளூட்டோனியம் 239 ஃபிசியல் மெட்டீரியலா மாறி திரும்பி எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த செகண்ட் ஸ்டேஜில் முடியக்குள்ள இந்த லாஸ்டா தேர்ட் ஸ்டேஜில் தான் இந்த யுரேனியம் 233 அண்ட் தோரியம் 232 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேஜில் தான் நம்ம இந்தியா கிட்ட அதிகப்படியா இருக்கிற ரிசர்வ் என்னது, தோரியம் ரிசர்வ். ஆனா நம்ம இருக்கிற ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு தேர்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகக்குள்ள நம்ம எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தோரியம் ரிசர்வ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ரீச் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரீச் பண்றதுனால என்ன ஆக போகுதுன்னா எனர்ஜி செக்யூரிட்டி, நமக்கு எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிளைமேட்டிக் கோல்ஸ், இந்த நியூக்ளியர் ஃபியூயல்னால எமிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால கிளைமேட்டிக் கோல்ஸ் அந்த 2030க்குள்ள 100% குறைச்சிடும்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். தோரியம் இண்டிபெண்டன்ஸ், தோரியம் தான் நம்மகிட்ட அதிகப்படியா இருக்குது. கேரளா கடற்கரைகள்லாம் தோரியம் ரிசர்வ் அதிகம். ஸோ நம்மளோட ஓன் ரிசோர்ஸையே நம்ம நம்பி இருக்கலாம். மெயின் ஸ்மார்ட் கொஸ்டின், ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா டைரக்ட்லி இம்பாக்ட் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் 2 நியூஸ்லயுமே பார்த்தோம். குளோபல் வார்னால தான் நமக்கு ஆயில் இம்போர்ட் கிடைக்கல, ஆயில் கிடைக்காதனால தான் இங்க எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து ஐஐபில இருந்து எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் டினோட் பண்றதா ஃபர்ஸ்ட் லைன். எக்ஸமைன், அதை கூராயணும் உள்ள என்னென்ன இருக்குன்றது. வல்னரபிலிட்டிஸ் அண்ட் சஜஸ்ட் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி. வல்னரபிலிட்டியா நம்ம இதில் என்ன கோட் பண்ண முடியும்னா, நம்மகிட்ட ரிசோர்ஸ் இல்லை, டெக்னாலஜி இல்லை. ஓகேவா? நம்மளோட சுத்தி இருக்கிற நாட்டு கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப், பாகிஸ்தான் மாதிரி நாட்டில் உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. இதெல்லாம் நம்ம வல்னரபிலிட்டிஸை எடுத்து காட்டலாம். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா